பேதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். I have seen how cruelly my people are being treated. I have heard them cry out to be rescued from their slave drivers. I know all about their sufferings. விடுதலை பயணம் அதிகாரம் 3 வசனம் 7. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படும் கஷ்டத்தை காண்கின்றார். அவரிடம் முழுமையாக உங்கள் கஷ்டங்களை ஒப்படையுங்கள். ஜெபத்தோடு சில ஒருத்தல் முயற்சிகளை முயற்சி செய்யுங்கள். ஒருத்தல் முயற்சி உங்கள் வாழ்வை மாற்றுவதாக இருக்க வேண்டும். உங்களிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை செய்யாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். அதுதான் சிறந்த ஒருத்தலாகும். சிறந்த ஒருத்தல் முயற்சியோடு கூடிய ஜெபத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஏற்கின்றார். அவர் உங்கள் வாழ்வில் உள்ள துயரங்களை நீக்கி உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு அருள்வார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நானே உன்னை காக்கும் தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நானே உன்னை காக்கும் தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.